Elements of Operation Research BCom BBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 4th செமஸ்டர் பேப்பர். இதில் நவம்பர் 2023 கொஷின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் ஏ கொஷின்ஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்ட் பிக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 6 கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துட்டு எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணால் நமக்கு இந்த பேட்டர்னில் தான் வரும். இப்படி தான் நம்ம இதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால இந்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுறோம். இந்த தியரி எல்லாம் அதில் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ பார்ட் பியில் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கொஷின் இல்லை 3 கொஷின் தியரி கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2 யூனிட் ஃபுல்லாகவே தியரி தான், அதனால நம்ம தியரி கொஷின்ஸும் கண்டிப்பாக வரும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, எக்ஸ்பிளைன் த சயின்டிஃபிக் மெத்தட் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னு 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஃபேஸ், ரிசர்ச் ஃபேஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபேஸ். இந்த 3 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இதை ஆப்ரேஷன் ரிசர்ச்சு சால்வ் பண்ணுவாங்க. பாயிண்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இதோட பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் வியூ பண்ணி பாயிண்ட் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி நடந்திருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அண்ட் அடுத்ததில் இது வந்து நம்ம எந்த டெசிஷன் வேரியபிள் எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு தேர்ட் ஒன்ல ஆக்ஷன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ப்ரொசீஜர் ஃபார் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்றது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து மாறாது. மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் 5 மார்க்கில் கேட்டாலும் 10 மார்க்கில் கேட்டாலும் 2 மார்க்லேயே கேட்டால் கூட இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் எழுத போகிறோம். ஸோ 4 பாயிண்ட் இருக்கு இதில். டெசிஷன் வேரியபிள் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ்டு வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, லாஸ்ட் அண்ட் நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த 4 பாயிண்ட் தான் ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபி. வெறுமன ஃபார்முலேஷன் ஆஃப் எல்பிபின்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும். தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஓஆர். அப்ளிகேஷன் ஆஃப் ஓஆர்னும் கேட்கலாம், இல்லை இதே கொஸ்டினை வந்து நம்மளை எப்படி கேட்கலாம்னா ஸ்கோப்புன்னு கேட்கலாம், இல்லை யூசஸ்னும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர்ஸ் ஒரே ஆன்சர் தான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பாருங்க, எங்கெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணுறோன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன், இன்வென்ட்ரி ப்ராப்ளம், மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஓஆர் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி பாயிண்டாக எழுதினாலும் போதும், மார்க் கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். இங்கே வந்து அவங்க சால்வ் கிராஃபிக்கலி அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களே கிராஃபிக்கலின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிராஃப் தான் யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணக்கூடாது. அவங்க சொல்லலைன்னா நம்ம சிம்ப்ளெக்ஸும் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ கிராஃப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கொஸ்டின், மினிமைஸ் இஸ் இட் ஈக்குவல் டு 3x1 plus 2x2. இந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற இந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எடுத்து தான் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இதுலேருந்து வர வேல்யூ எடுத்துட்டு வந்து இந்த மேலே இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை ஒன்று ஒன்றா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 5x1 plus x2 equal to 10. அங்கே வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா லெஸ் தென் இல்லை கிரேட்டர் தென் கொடுப்பாங்க. இது கிராஃபுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சால்வ் பண்ணும்போது லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சு சால்வ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 5x1 plus x2 equal to 10. ஃபஸ்ட்டு x1 இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா x1 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த பார்ட் ஃபுல்லாக 0 ஆயிரும், இது ஃபுல்லாக 0 ஆயிரும். x2 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்கும், x2ன்றது 10ன்னு கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, நான் வந்து 1ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், x2வை 0ன்னு போட்டுக்க போகிறோம். x2வை 0ன்னு போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், x1 மட்டும் கிடைக்கும்ல. அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிடுவோம். x2வை 0ன்னு போட்டுக்கிட்டோம். அப்போ எனக்கு கிடைக்கிறது 5x1 equal to 10. அப்போ x1 equal to 10/5 which is equal to 2. இந்த இடத்துல திருப்பி எழுதுறேன், x2ன்றது 0. இது வந்து என்னோட செகண்ட் பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி முதல்ல ஒரு கிராஃப் வரைஞ்சிருவோம். நான் இங்கே ஒரு கிராஃப் எடுத்திருக்கேன்.
இந்த கிராஃப்ல நமக்கு தெரியறதுக்காக அது வந்து ஒரு ப்ளூ கலர் நமக்கு கிராஃப் ஷீட் இருக்கும் எக்ஸாம்ல. அந்த கிராஃப் ஷீட் எடுத்தே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் எக்ஸாக்டா நம்மளால பாயிண்ட் சொல்ல முடியும். ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் வரைஞ்சா நம்மளால சொல்ல முடியாது. இது x1 அண்ட் வெர்டிகலா இருக்கிறது x2. 1 2 3 வேல்யூஸ் நிறைய இருந்ததுன்னா 2 4 6 அப்படி கூட எடுத்துக்கலாம். நமக்கு 10 வரைக்கும் போதும்னு நினைச்சிட்டு நான் 10 வரைக்கும் எடுக்கிறேன். 1 2 3 4 5 6. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, x1 0 x2 10. வேற கலருக்கு போயிடுவோம். x1 0 x2 10னா x2ன்ற பாயிண்ட்ல 10 அந்த ஆரிஜின் லைன்லயே 10ன்னு அர்த்தம். அடுத்தது x2 0 x1ன்றது 2. x1 2னா இந்த இடத்துல வருது. இப்போ x1 2 பட் x2 கிடையாதுல்ல, அதனால அங்க வருது. இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒரு லைனா ஜாயின் பண்றோம். நீங்க ஸ்கேல் வச்சு நீட்டா ஜாயின் பண்ணிக்கணும். இது பக்கத்துலயே எழுதிடுறேன். 5x1 plus x2 greater than or equal to 10. இதான நம்ம கொஸ்டின். greater than or equal to 10னா இப்ப இங்க இப்படி போகுது. இதுக்கு மேலதான் என்னோட ரீஜியன் போகுது. ஏன் எல்லாத்தையும் ரெட்ல மார்க் பண்ணி எழுதியிருக்கேன்னா ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு கலர் டிஃபரன்ஷியேஷனுக்காக இப்படி எழுதியிருக்கேன். இப்ப நம்ம அடுத்த லைனுக்கு போகலாம். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் 2 x1 plus x2 greater than or equal to 6. இதோட வேலை முடிஞ்சிருச்சு. x1 plus x2 equal to 6ன்னு எடுத்துக்கணும். x1 இருக்கிற இடத்துல 0 போட்டுட்டா எனக்கு x2 வந்து equal to 6ன்னு கிடைக்கும். அடுத்தது x2 இருக்கிற இடத்துல 0ன்னு நான் எழுதிட்டேன்னா x1 இருக்கிற இடத்துல 6ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. இது 0.4ன்னு எடுத்துக்கலாம். 3 and 4 யூஸ் பண்ணி அடுத்தது மார்க் பண்ண போறோம். ஸோ 0 6ன்னு அர்த்தமா. நெக்ஸ்ட் கலருக்கு போயிட்டேன். x1 0 x2 6 இந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி x2 0 x1 6 இந்த இடத்துல இருக்கா. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன். இது பக்கத்துலயே எழுதிக்கோங்க. x1 plus x2 is greater than or equal to 6. greater than or equal to னா இதுக்கும் மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரீஜியன் இந்த ரெட் லைனுக்கும் மேல இருக்கு, இந்த கிரீன் லைனுக்கும் மேல இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, x1 plus 4x2 greater than or equal to 12. so x1 plus 4x2 equal to 12. சால்வ் பண்ணும்போது ஈக்குவல் டு எடுத்துக்கணும். கிராஃப் வரையும் போது கிரேட்டர் தன்னா லெஸ் தன்னான்னு பார்க்கணும். x1 இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்ப 4x2 equal to 12. இப்ப x2 equal to 12 by 4 which is 3. இப்போ x2 0ன்னு போட்டுட்டா அந்த ஃபுல் பார்ட் 0, எனக்கு x1ன்றது 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு x1 12 இருக்கா, பட் இங்க 10 தானே வச்சிருக்கேன். அப்ப நான் 2 பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், 11 and 12. இப்ப பாயிண்ட் பாருங்க, x1 0 x2ன்றது 3. ஸோ x1ல 0 x2ல 3னா நம்ம வேற கலருக்கு போயிடலாம். ஓகே, x1 0 x2 3 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் x2ல 0 x1ல 12 இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கு. இப்படி வந்துடும் நம்ம லைன். நம்ம ஈக்குவேஷனை பக்கத்துல எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் வந்து x1 plus 4x2 greater than or equal to 12 இருக்கா. அப்ப இதுக்கும் மேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ரீஜியன் எங்க இருக்குன்னு மார்க் பண்றேன். ரீஜியன் வந்து எல்லாத்துக்கும் மேல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அவுட்டர் ஷேட்ல தான் என்னோட ரீஜியன் இருக்குன்னு அர்த்தம். அவுட்டர் ஷேட்ல இருக்குன்றத நம்ம எங்க மார்க் பண்ணோம், நான் இப்ப பிளாக்ல மார்க் பண்றேன்ல, இந்த பாயிண்ட் A அண்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு B. மொத்தமா அவுட்டர், எல்லாத்துக்கும் அவுட்டர். இங்க C அண்ட் லாஸ்ட்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு D. ஸோ ABCDன்னு 4 பாயிண்ட் அவுட்டர் ரீஜியன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். இன்னும் உங்களுக்கு கரெக்டா புரியணும்னா ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ எல்லாத்துக்கும் மேல இருக்கு. அந்த அவுட்டர் ரீஜியனோட பவுண்டரியை தான் நான் ABCD அப்படின்னு 4 பாயிண்டா எடுத்து எழுதியிருக்கேன்.
ஸோ இதுதான் நம்மளோட ரீஜன். இந்த ஏபிசிடி பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி அதில் எது மினிமமோ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்போ ஏன்ற இடத்துல ஏன்றது எங்கே இருக்குன்னா x2ல இருக்கு. அப்போ அந்த இடத்துல x1ஏ கிடையாது. இங்கே நம்ம எழுதுவோம். ஸோ கிராஃபில் பாயிண்ட் ஏல வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா x1ன்ற இடத்துல 0வும் x2ல 10ம் இருக்கு. செக் பண்ணுங்க. இந்த இடத்துல 10னா x2 லைன்ல 10, x1 கிடையாது. இந்த bன்ற பாயிண்ட்ல x1 கீழே பாருங்க, x1ன்றது கீழே, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 5. அப்ப bன்ற பாயிண்ட் வந்து x1ல 1, x2ல 5. cன்ற பாயிண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கு, நம்ம வந்து எக்ஸாக்டா இது இல்லை, பட் இருந்தாலும் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். x1ல 4, x2ல 2 இருக்கு. நீங்க வந்து வரையும் போது உங்களுக்கு ஸ்கேல் வச்சு பார்த்தாலே தெரியும். x1ன்றது மேலேருந்து கீழே பார்க்கறது 4, 2 அண்ட் dன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு லாஸ்ட்ல. அதுல வந்து 12 இருக்கு. 12 எங்க இருக்குன்னா x1, இந்த லைன் வந்து x1ல. ஸோ x1 பிளேஸ்ல 12ம் அடுத்த பிளேஸ்ல 0வும் இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம மினிமம் z கால்குலேட் பண்றோம்ல, அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3x1 plus 2x2, 3x1 plus 2x2 அப்படின்னு இருக்கு. இதுல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்ற பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், 3 into 0 plus 2 into 10 which is 20. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணா 3 into 1 plus 2 into 5. இப்போ 3 plus 10 13. அடுத்ததுல பண்ணா 3 into 4 plus 2 into 2 12 plus 4. 12 plus 4ன்றது 16. Next 3 into 12 plus 2 into 0 which is 36. நமக்கு மினிமம் வேல்யூ தானே வேணும். மினிமம் வேல்யூ வேணும்னா இதுல எந்த வேல்யூ மினிமமா இருக்கு, 13 தான் மினிமம். அப்ப பி பாயிண்ட் தான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ x1ன்றது 1, x2ன்றது 5. இதுதான் இருக்க சொல்யூஷன். இப்படிதான் கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். அவங்களே கொடுத்துட்டாங்க. இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் டு த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூசிங் NWCR. NWCRனா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா இது நார்த், இது வெஸ்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் நார்த் வெஸ்ட். இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்கிறது தான் நார்த் வெஸ்ட். இந்த கொஸ்டின் கொடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், இது பேலன்ஸ்டான்னு. இவங்களாவே டோட்டல் கொடுத்துட்டதுனால இது பேலன்ஸ் தான், நம்ம வேற எதுவும் செக் பண்ணவே வேண்டாம், டைரக்டா ப்ராப்ளம்க்கே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 17க்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரே பாக்ஸ்ல கூட நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். நான் இங்க ஒரே பாக்ஸ்ல தான் போட போறேன். 3 ரோ இருக்கு, சாரி 4 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. என்னோட வேல்யூ 274 331 547 162. சொல்யூஷன் பார்ட்ல எழுதும்போது சப்ளை டிமாண்ட் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, வேல்யூ மட்டும் எழுதினா போதும். 587 14, இந்த பக்கம் 9 சாரி 7 9 18 7 9 18. ஓகே, இந்த பாக்ஸ்ல என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல இருக்கிறதா எடுக்கணும். ஏன்னா கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் தான் அப்ளை பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம மாத்தி அப்ளை பண்ண முடியாது. அதனால நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னா என்னது, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கார்னர்ல இருக்கிற வேல்யூ. கார்னர்ல இருக்கிறது இங்க 12. 12க்கான சப்ளை வந்து 5, டிமாண்ட் வந்து 7. எது மினிமமோ அதை தான் உள்ள அலோகேட் பண்றோம். இப்போ 5 நான் உள்ள அலோகேட் பண்றேன், இது கேன்சல் ஆயிரும், இது ரெடியூஸ் ஆகி 2ஆ மாறிடுது.
இப்போ எனக்கு எது மொத்தமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ரோ மொத்தமா முடிஞ்சிருச்சு, அதுல இருந்து சப்ளை ஓவர், அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரோக்கு போறோம். அடுத்த ரோன்னு கிடையாது, என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ன்றது 3க்கான அலோகேஷன் வந்து கீழே 2 இருக்கு, இந்த பக்கம் 8 இருக்கு. ஸோ 2வை தான் உள்ள அலோகேட் பண்ணும், மினிமமா அலோகேட் பண்றேன், அது கேன்சல் ஆயிடுது. இது 2 போய் 6 வந்துடுது. இப்போ எனக்கு எது கேன்சல் ஆகுதுன்னா இந்த காலம் முடிஞ்சிருச்சு, காலம்லுக்கு இருந்த வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்த கார்னர் வேல்யூ 3 தான். 3க்கு 6 இருக்கு, 9 இருக்கு, மினிமம் 6 உள்ள போயிடுது. இது ரெடியூஸ் ஆகி 3 ஆயிடுது. இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுது. இந்த ரோவும் இது ஒரே பாக்ஸ்ல எழுதலாம், இது திருப்பி திருப்பி எழுதணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது 4க்கான அலோகேஷன் 3 7. ஸோ 3யை உள்ள கொண்டு வரோம். எல்லா தடவையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் இப்படிதான் ஞாபகம் வச்சுட்டு அந்த பாக்ஸை தான் பார்க்கணும், வேற எந்த இதையும் நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. 3 இது வந்து ரெடியூஸ் ஆகி 4 ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த காலமும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல கார்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிறது தான் எனக்கு கார்னர் வேல்யூ, அதுக்கான அலோகேஷன் 4 and 18. 4 தான் உள்ள வரும், 18 14 மாறும். இப்போ லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ் மீதி இருக்குல்ல, இது வந்து இப்படி கேன்சல் ஆகும். லாஸ்ட்ல இருக்க பாக்ஸுக்கு எனக்கு கரெக்டா சேமா இருக்கணும், மேலையும் கீழேயும் சேமா இருக்கணும். முடிஞ்சிருச்சு, நம்ம அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கால்குலேட் பண்ணும். இது எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூ வராது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்ன பண்ணணும், பாக்ஸ்ல இருக்கிற வேல்யூ அண்ட் நம்ம அலோகேட் பண்ண வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோல இருந்து எடுத்துட்டு வாங்க, 2 into 5 பிளஸ் அடுத்த ரோட வேல்யூ 3 into 2 பிளஸ் நெக்ஸ்ட் ரோல இருக்கிற நெக்ஸ்ட் வேல்யூ 3 into 6. வேல்யூ மிஸ் பண்ணாம இருக்கிறதுனால ரோ வைஸ் எடுத்துட்டு வரோம். 4 into 3 பிளஸ் 7 into 4 பிளஸ் 2 into 14. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் வந்து 10 பிளஸ் 6 பிளஸ் 18 பிளஸ் 12 பிளஸ் 28 பிளஸ் 28. 28 ஆட் பண்ணா 56, இது ஒரு 30, 86, 96, 102. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்ன்றது 102. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அண்ட் தென் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், 5 மார்க்லேயும் வரலாம், 10 மார்க்லேயும் வரலாம். ஸோ டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட்ன்றது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ஆஃப் மர்ச்சன்டீஸ், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்றாங்க. அசைன்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கரெக்டா அலோகேட் பண்றதுக்கும், ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து எல்லாருக்குமே கரெக்டான ஜாப்ஸ் அலோகேட் பண்ணணும், அது மூலயமா மினிமம் காஸ்ட் எடுக்கணும். அடுத்தது இங்க நம்பர் ஆஃப் சோர்ஸும் டிமாண்ட்ஸும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ல நம்பர் ஆஃப் சோர்சஸ் நம்ம வந்து சப்ளை டிமாண்ட் தான் ஈக்குவலா இருக்கணும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப பார்த்த சம்லே பாத்தீங்கன்னா 3 ரோ 4 காலம் இருந்தது. பட் அசைன்மெண்ட்ல நம்பர் ஆஃப் சோர்ஸும் நம்பர் ஆஃப் காலம் டெஸ்டினேஷனும் சேமா தான் இருக்கணும், ஏன்னா அதுதான் அதோட பேலன்ஸ்டுன்னு அர்த்தம். இங்க டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் சேமா இருக்கணும். சேமா இல்லைன்னா அதோட பேரு அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட்ல நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் சேமா இல்லைனா தான் அதை என்னன்னு சொல்லுவோம்னா அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பக்கம் நமக்கு வந்து இதை சால்வ் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. மெத்தட் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் இருக்கு, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன், இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கு. பட் அசைன்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரே மெத்தட் தான், ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின். சால்வ் த ஃபாலோவிங் கேம். முதல்ல இந்த கேமோட வேல்யூ எழுத போறோம். ஓகே, நமக்கு மேல வந்து பிளேயர் ஏ, இந்த பக்கம் பிளேயர் பி. கொஸ்டின் நம்பர் 19.
பிளேயர் ஏ பிளேயர் பி. ஓகே, இப்போ மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, இவங்க பிளேயர் ஏ, இவங்க பிளேயர் பி. இவங்களுக்கான வேல்யூ வந்து 2573. கொஸ்டின் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது வந்து சேடல் பாயிண்ட் டைரக்டா வரலன்னு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். ரோ வைஸ்ல மினிமம் வேல்யூ எடுக்கணும். ரோல மினிமம் வேல்யூ வந்து இங்க 2, அடுத்ததுல நமக்கு 3. காலம்ல மேக்ஸிமம் வேல்யூ, மேக்ஸிமம்ன்றது இங்க 7, அடுத்ததுல 5. இந்த எடுத்த மேக்ஸிமம்ல மினிமம் வேல்யூ எடுக்க போறோம். சாரி, காலம் மேக்ஸிமம் எடுத்திருக்கோம்ல, காலம் மேக்ஸிமம்ல மினிமம் வேல்யூ சூஸ் பண்ண போறோம். அப்படியே உல்டாவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மேக்ஸ், அதனால இங்க மினிமம் சூஸ் பண்ண போறோம். மினிமம்ன்றது 5. இந்த பக்கம் மினிமம் இருக்குல்ல, அப்ப அதுல மேக்ஸிமம் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம்ன்றது 3. இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா, ஒரே வேல்யூவா இருந்ததுன்னா நம்ம அது வந்து சேடல் பாயிண்ட், அதான் வேல்யூ ஆஃப் த கேம் அப்படின்னு முடிச்சிருவோம். பட் இது ரெண்டும் சேமா இருக்கா, இல்ல. இங்க என்ன சொல்லணும்னா மினிமேக்ஸ் ஈக்குவல் டு 5 and maximum from the minimum is 3. So minimax is not equal to maxmin. ரெண்டும் வேற வேற. Therefore it is not a saddle point. அதுக்கப்புறமா வேற அடுத்த மெத்தடுக்கு போவோம். It is not a saddle point. இது saddle point இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம். பியூர் ஸ்ட்ராட்டஜி நம்மளால யூஸ் பண்ண முடியல, அதனால என்ன பண்ண போறோம், here we use mixed strategy. எப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சாதான் நம்மளால சம் போட முடியும். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு என்னெல்லாம் வேல்யூ வேணும், முதல்ல இதுல கொடுத்துருக்கிற வேல்யூவை A11 A12. A11னா என்னோட ரோல ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ 11, அடுத்து இருக்கிற வேல்யூ 12. ஸோ இதான் அந்த வேல்யூ எழுதி எடுத்துக்கிறேன். A11 ஈக்குவல் டு 2 and A ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ 5 and செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ அதான் அந்த 21, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ 7 and செகண்ட் ரோல செகண்ட் வேல்யூ 3. இதை எழுதினதுக்கு அப்புறமா லைனா நமக்கு என்னென்ன வேணுமோ அதை ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த கேம்க்கு போறோம். வேல்யூ ஆஃப் த கேமோட ஃபார்முலா A11 A22 minus A12 A21 whole thing divided by lambda. இப்போ இதுக்கு எனக்கு லாம்டா வேணும். lambda equal to A11 plus A22 diagonal minus A12 plus A21. இங்க A11ன்றது 2, A22ன்றது 3 மைனஸ் இது பிராக்கெட்ல 7 plus 5. இப்போ என்னோட லாம்டா வேல்யூ என்ன வருதுன்னா 5 minus 12. 5 minus 12ன்றது minus 7. ஸோ லாம்டா ஈக்குவல் டு minus 7. அடுத்தது இந்த வேல்யூ ஆஃப் த கேம்க்கு போயிடலாம். இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் கேபிட்டல் V ஈக்குவல் டு A11 இன்டூ A22. இப்போ 2 இன்டூ 3, 2 into 3 minus 7 into 5 divided by minus 7. So 6 minus 35 by minus 7. 6 subtract பண்ணா minus 29 by minus 7. இது cancel ஆகி V equal to 29 by 7. இது value of the game. அப்புறம் நம்ம தனியா P1, P2, Q1, Q2 calculate பண்ணணும். So P1 கான formula A22 minus A21 divided by lambda. கொஸ்டின்ல நமக்கு A22 என்ன இருக்கு, A22ன்றது செகண்ட் ரோ செகண்ட் வேல்யூ 3, அடுத்தது A21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 7. இப்போ 3 minus 7 divided by minus 7. நம்மளோட லாம்டா வேல்யூ minus 7. இப்போ minus 4 divided by minus 7 cancel ஆகி 4 by 7. P1 கண்டுபிடிச்சிட்டா அது வந்து நான் P2 கண்டுபிடிச்சிருவேன். P2ன்றது 1 minus P1. So 1 minus 4 by 7. 7 minus 4 cross multiply பண்ணிக்கிறேன், அதோட வேல்யூ 3 by 7. அடுத்து இதே மாதிரி Q1 Q2. Q1 கான ஃபார்முலா
A22 minus A12 divided by lambda. A22ன்றது second row second value 3. A12ன்றது first row second value 5. இந்த 1 2 அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும் நமக்கு. -7. ஸோ -2 by -7 இது ரெண்டு கேன்சல் 2 by 7. இதை யூஸ் பண்ணி Q2 கால்குலேட் பண்ண போறோம். Q2 equal to 1 minus 2 by 7. Cross multiply பண்ணா 7 minus 2 by 7 which is 5 by 7. Value of the same நம்ம ஏற்கனவே முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டோம் which is 29 by 7. இது pure mixed strategyன்றதுனால நம்ம இந்த mixed strategyக்கான ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் பி ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் சி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.